என்னோட வேக்கன்சி வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேக்கன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேக்கன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டுருக்காங்க இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வர்ற கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 2025க்கான செக்யூரிட்டி ஸ்கேனர் ஃப்ரெஷ்ஷர் ரெக்ரூட்மெண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் சர்வீஸ் இது. ஸோ இந்த வேக்கன்சிக்கு என்னென்ன க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒன்றுனா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இது நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டேன். இது ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப்க்கு கீழே வர கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீஸ் கம்பெனி லிமிடெட். இது ஏர்போர்ட்டுக்கு வர பேக்கேஜஸ் ஸ்கேன் பண்ணுறது, செக் பண்ணுறதுக்கான ஜாப் இது. ஸோ எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தோன்னா, அமிர்தசரஸ் பஞ்சாபில் 35 வேக்கன்சி இருக்குது, வதோதரா குஜராத்தில் 16 வேக்கன்சி இருக்குது, சென்னையில் 176 வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த 3 இடத்துல இருக்க வேக்கன்சிக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இந்த 3 பிளேஸில் நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஜாப் ட்ரான்ஸ்ஃபரபிள், அவங்க எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இங்கிலீஷ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணும், லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான கண்டிஷனாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில், ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஃபுல் டைமாக 3 இயர்ஸ் டிகிரியோ இல்லை 4 இயர்ஸ் டிகிரியோ இல்லை ஒரு டிகிரி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மார்க் 60 ஆர் அபவ் 60 மார்க் எடுத்துருக்கணும். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மாத்திரம் 55 ஆர் அபவ் 55 மார்க் எடுத்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் எழுத படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தியும் லோக்கல் லாங்குவேஜும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வயசுக்கு ஜாஸ்தியாக போகக்கூடாது. அதாவது 1 ஜூன் 2025 அன்னைக்கு 27 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னும் போது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி நான் க்ரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த ஏஜ் க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்கள் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டோ இல்லை டேட் ஆஃப் பர்த்துக்கான ஏதாவது ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு 750 ரூபா, எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். நான் அஃபிஷியல் வெப் லிங்க் கொடுத்துட்றேன். இந்த அஃபிஷியல் வெப் லிங்கில் போய்ட்டு இவங்களோட நோட்டிஃபிகேஷனை திருப்பி ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். வேறு எந்த லிங்க் மூலமாகவும் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா, மெட்ரிகுலேஷன், அதாவது 10th 12th சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டு, அப்புறம் டிஎஸ்சி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு காப்பி, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அப்ளிகேஷன் ஃபீஸு, அதே மாதிரி சிக்னேச்சர், உங்கள் சிக்னேச்சரை ஒயிட் பேப்பரில் பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் எல்லாமே 30th ஜூன் 2025க்குள்ளே ஆன்லைனில் மோடில் மாத்திரம்தான் போடணும். இது ஆஃப்லைன் மோட் கிடையாது. அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் ஒன்று இருக்குது. இவங்களோட மெடிக்கல் ஃபிட்னஸ் அதாவது இவங்க ஐ கலர் பிளைண்ட்னஸ்ஸு, அதே மாதிரி அன்பேர்டு விஷனு,
இந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸை வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலை கிடைக்கும். அது மாதிரி கேண்டிடேட்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு இவங்க வந்துட்டு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதுபடி அவங்க உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வேலையில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் அந்த ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் இல்லாமல் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சப்பறம் ஃபஸ்ட் இயர் வந்து 30,000 பர் மந்த் கொடுப்பாங்க சேலரியாக. செகண்ட் இயரில் 32, தேர்ட் இயரில் 34,000. அதே மாதிரி இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, கிராஜுவேட்டி இருக்குது, டிஏடிஎல் இருக்குது. அதே மாதிரி லீவ் வந்துட்டு 12 டேஸ் வந்து லீவ், 9 டேஸ் கேஷுவல் லீவும் 12 டேஸ் வந்து சிக் லீவும் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷர் பார்ட் 1 இந்த ட்ரைனிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு 5 டேஸ் வந்து இண்டக்ஷன் இருக்கும். அப்போ 3 months வந்து கம்ப்ளீட் 3 months சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் இதில் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். இதை தவிர இந்த கோர்ஸ் ஒன்று 14 டேஸ் வரைக்கும். இது வந்து BCAS அப்ரூவ்டு ASTAS ஆஃப் ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஏர்லைன்ஸு இவங்க நடத்துகிற இந்த கோர்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணி முக்கியமாக இதில் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இதே ஃப்ரெஷருக்கான பார்ட் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் 1 month ட்ரைனிங்கும், அதே மாதிரி ஸ்கேனரில் ஒர்க் பண்ணுறதுக்கு பேக்கேஜ் ஸ்கேனரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 days ட்ரைனிங்கும், சர்டிஃபிகேஷன் ஸ்கேனரு டெஸ்டிங்கு இதுக்கு வந்து ஒரு 2 days நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எல்லா சமயத்துலேயும் உங்களுக்கு அதுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஜென்ரல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, இந்தியன் நேஷ்னாலிட்டி, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து என்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டாக இருந்தால் ஜென்ரலுக்கு அந்த எந்த ரிலாக்ஸேஷனும் கிடையாது. அதே 27 years தான். கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது தனியாக எந்த கம்யூனிகேஷனும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த இமெயில் கொடுக்குறீங்களோ அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அந்த இமெயில் மூலமாக மட்டும்தான் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எந்த தப்பான இன்ஃபர்மேஷனையும் அப்ளிகேஷனில் கொடுக்காதீங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் செக்கிங் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் செக்கிங், மெடிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்க போகுது. ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுங்க. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பர் என்ஓசி மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஜாயினிங் அப்போவும் அந்த என்ஓசியும் இல்லை ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்னா 3 years வந்து இது கான்ட்ராக்ட், இது எக்ஸ்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸு, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அவங்களோட கோர்ஸ் அவங்க ட்ரைனிங்கை கற்றுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். டெர்மினேஷன் அவங்க எப்போ வேணால் மிஸ்கண்டக்ட் ஏதாவது இருந்தால் எப்போ வேணால் டெர்மினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு வேலை தான் இது. செக்யூரிட்டி பாண்ட் ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் 1,50,000க்கு. இந்த 1,50,000 வந்து 3 years என்கேஜ்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நோட்டீஸ் பீரியட் அப்படின்னா நீங்கள் எப்பயாவது வந்துட்டு ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 monthsக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வேலையில் ஜாயின் பண்ணால் ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 year வந்து ப்ரொபேஷன் பீரியட், அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது 9th June 2025. அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 30th June 2025. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். இது https://www.aaiClas.ae.org இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இவங்களோட நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து பாருங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.